புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படங்களில் அவர் அறிமுகமாகும் போது ஒரு ஏழை பெண்ணுக்கு அல்லது கதாநாயகி வில்லன்கள் துன்பம் கொடுக்கும் பொழுது மகாபாரதத்தில் திரௌபதியின் மானம் காத்தது போல எம்ஜிஆர் அவர்கள் என்ட்ரி கொடுப்பார். அதாவது உரிமை குரல் படத்தில் ஒரு பட்டியலின பெண்ணுக்கு தொந்தரவு வரும் பொழுது எம்ஜிஆர் அந்த பெண்ணின் மானத்தை காப்பாற்றுவார். இந்த காட்சிகளில் விசில் சத்தம் அடங்க வெகு நேரமாகும். ரசிகர்கள் அப்படி கொண்டாடுவார்கள். ஏனென்றால் எம்ஜிஆர் படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அவர் அப்படி நடந்து கொண்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. கதாநாயகி ஒரு பிரச்சனை என்றால் உங்களோடு வந்து உதவி செய்வார். காரில் போகும் பொழுது பெண்கள் வெறும் காலுடன் விறகு கட்டையை சுமந்து கொண்டு சென்றால் அவர்களுக்கு அவரது மனைவியின் செருப்பை கொடுத்த சம்பவம் எல்லாம் இங்கு உண்டு. அப்படி பாரி வள்ளலாக அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மனிதநேயம் குறையாத மகத்தான தலைவர் அவர் அல்லவா? ஒருமுறை காஷ்மீரில் 4 படங்களில் படப்பிடிப்பு ஒன்றாக நடந்தது. அங்கு 4 படங்களும் இவர் மாறி மாறி கலந்து கொண்டு கால்ஷீட் கொடுத்து எல்லா தயாரிப்பாளர்கள் வயிற்றிலும் பாலை வார்த்தார். ராமன் தேடிய சீதை, இதய வீணை, நினைத்ததை முடிப்பவன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். எம்ஜிஆர் நடித்த படங்கள் பெரும்பாலானவை மெகா ஹிட் ஆகின. அவருக்கு போட்டியாக மறுபக்கம் சிவாஜி கணேசனும் வளர்ந்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் பயணித்த கமர்ஷியல் பாதையில் வெறும் சண்டை மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவுவது, மது, சிகரெட் காட்சிகளில் நடிக்காமல் இருந்தது என அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களின் வழி மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார். இதன் காரணமாக அவருக்கான செல்வாக்கு அதிகம் வளர்ந்தது. சிவாஜி எவ்வளவோ முயன்று பார்த்தும் கமர்ஷியல் பாதையில் எம்ஜிஆரை முந்த முடியவில்லை. கண்ணதாசன், சிவாஜி இருவரும் சேர்ந்து கொண்டு எம்ஜிஆரை கிண்டல் அடித்து பாடல்கள் சினிமாவில் பாடி வந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே திமுகவில் இணைந்து எம்எல்ஏவானவர். கருணாநிதியுடன் ஏற்பட்ட பிணக்கால் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் மாறினார். எம்ஜிஆர் என்றால் உதவும் குணம் ஒன்று என்றால் தைரியம் இன்னொரு குணம். எம்ஜிஆரும் நடிகை லட்சுமியும் இதே வீணை படத்தில் நடித்தனர். அந்த படத்தின் ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்தது. அப்போது அவர் பைனாகுலரில் எதையோ பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமி பக்கத்தில் சென்று, என்ன சார் அங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சைகையில் அமைதியாக இரு என்று கூறினார். மேலும் என்னிடம் எல்லோரும் அங்கே போய் அமருங்கள், ஸ்நாக்ஸ் வருகிறது, சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டார். திடீரென ஷூட்டிங் இன்று வேண்டாம், பேக்கப் செய்யுங்கள், பெண்களை எல்லாம் பத்திரமாக அனுப்புங்கள் என்று கூறினார். எல்லோரும் வேனில் ஏறி அமர்ந்து அந்த சமயத்தில் ஒரு கும்பல் பெண்களை கடத்துவதற்காக காரில் வந்தது. ஸ்டண்ட் யூனியன் ஆட்கள் எல்லாம் அவர்களுடன் சண்டை போட்டார்கள். அவர்களுடன் சேர்ந்து எம்ஜிஆரும் களத்தில் இறங்கி சண்டை போட்டார். அத்தனை பேரை அவர் அன்று அடித்ததை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று நடிகை லட்சுமி கூறியுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நடிக்கும் படத்தில் கதாநாயகியாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு கொடுப்பார். தன்னை மட்டுமே நம்பி அந்த கதாநாயகிகள் பிரச்சனையின்றி படப்பிடிப்பில் இருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். அதன் பிறகு எல்லோருமே வேனில் பயணப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக வெளியேறி வந்து பத்திரமாக அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதன் பிறகு யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. படப்பிடிப்பில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? ஏன் திடீரென்று எம்ஜிஆர் இப்படி சொன்னார்? அதன் பிறகுதான் தெரிந்தது அங்கு வந்திருந்தவர்கள் மோசமானவர்கள், நடிகைகளை கடத்துபவர்கள் என்று தெரிந்தது. ஹோட்டலில் இருந்தவர்கள் சொன்னார்கள். உடனே எம்ஜிஆரின் சமயோசித புத்தியை கண்டு எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள். அதே போல இதயவினை படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இந்த படப்பிடிப்பில் லட்சுமியை, மஞ்சுளாவை படத்தில் தீவிரவாதிகள் கடத்தி செல்வது போல படமாக்கப்பட்டது. தீவிரவாதியாக நடித்தவர்கள் எம்ஜிஆரின் ஆஸ்தான சண்டை காட்சிகளில் கலந்து கொள்ளும் ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கர். லட்சுமியை மலை மீது கையை பிடித்து இழுத்து கொண்டு இடுப்பை வளைத்து தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். எம்ஜிஆர் பின்னாலே சென்று சண்டை போடுவார். இன்னொரு பக்கம் மஞ்சுளாவை கடத்தி கொண்டு போவார்கள். எம்ஜிஆர் இருவரையும் காப்பாற்ற வேண்டும். மஞ்சுளாவை காப்பாற்றும் பொழுது லட்சுமி கத்துவார். லட்சுமியை காப்பாற்றும் பொழுது மஞ்சுளா கத்துவார். அப்பொழுது திடீரென்று லட்சுமியை நழுவி விட்டார் சங்கர். லட்சுமி பாறை மீது விழுந்தார். விழுந்ததில் காலில் அடிபட்டது. உடனே அண்ணா என கத்தினார். எம்ஜிஆர் பதறிப்போய் படப்பிடிப்பினை நிறுத்த சொல்லிவிட்டு லட்சுமியின் கால் வலி எப்படி இருக்கிறது என்று வந்து பார்த்தார். நடக்கவே முடியாத அளவுக்கு லட்சுமிக்கு வலி அதிகமாக இருந்தது. லட்சுமி விழுந்த இடத்தில் ஒரு பாம்பு புற்றிருந்தது. நல்ல வேளை அங்கு எதுவும் பாம்பு வரவில்லை. உடனே லட்சுமிக்கு முதலுதவி செய்து காலில் கெண்டைக்காலில் வலி நிவாரணம் தரப்பட்டது. பிறகு லட்சுமியை ரெஸ்ட் எடுக்க சொன்னார் எம்ஜிஆர். லட்சுமி, பரவாயில்லை, நான் நடித்து கொடுக்கிறேன், இன்று ஒரு நாள் படப்பிடிப்பு நின்றால் நிறைய செலவாகும் என்று சொல்ல எம்ஜிஆர் நிகழ்ந்து போனார். லட்சுமியின் போர்ஷனை முடித்துக்கொண்டு விரைவில் அவரை அனுப்பி வைத்தார். அதே போல உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பு ஜப்பானில் நடந்தது. அப்போது நடிகை சந்திரகலாவின் அருகே வந்து நின்றார் ஜப்பானியர் ஒருவர். அவரை லேசாக கிள்ளிவிட திரும்பி பார்த்தார் சந்திரகலா. அந்த இளைஞர் சிரித்து கொண்டிருந்தார். அதை கண்டுகொண்ட எம்ஜிஆர் விரைந்து வந்து அந்த ஜப்பானியரை உண்டு இல்லை என்று செய்துவிட்டார். தன்னுடைய படப்பிடிப்பில் நடிகைகளுக்கு பிரச்சனை என்றால் எம்ஜிஆர் பொங்கி எழுந்துருவார். அதே சமயம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதில், மரியாதை கொடுப்பதில்
எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். இதே வினை படப்பிடிப்பு நடித்துவிட்டு ஒரு ஹோட்டலில் எல்லோரும் தங்கியிருந்தார்கள். அந்த ஹோட்டலில் ராணுவ வீரர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் தங்கியிருந்தார்கள். எம்ஜிஆரும் மற்ற நடிகர்கள் எல்லோரும் அங்கு வந்து தங்கியதும் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். இன்றிரவு எல்லோரையும் சந்திக்கலாம் என்று எம்ஜிஆர் சொல்லியிருந்தார். அன்றிரவு ராணுவ வீரர்கள் அந்த ஹோட்டல் தளத்தில் மொட்டை மாடியில் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்து எல்லோரையும் கௌரவித்தார். கௌரவித்துட்டு, நீங்கள் தான் இந்த நாட்டின் உயிர் நாடி, உங்களுடைய சேவை தான் மிகப்பெரிய சேவை, உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதற்கு எல்லோரும் எம்ஜிஆரிடம் கை கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த நாள் காலையில் ராணுவ வீரர்கள் அந்த ஹோட்டலை விட்டு காலி செய்ய முயற்சி செய்தார்கள். அவர்கள் புறப்படும் பொழுது எம்ஜிஆர் அவர்களிடம் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னார். ராணுவ வீரர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நினைச்சு எம்ஜிஆர் நம்மை இருக்க சொல்கிறார் என்று கருதி கொண்டு நின்றார்கள். உடனே எம்ஜிஆர் தனது மேனேஜரை அழைத்து 25,000 ரூபாய் இப்பொழுது வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மேனேஜர் இப்பொழுது இல்லையே, என்ன செய்வது என்று கேட்டார். சரி, காசோலை எடுத்து வாருங்கள், இவர்களுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 25,000 ரூபாய்க்கு காசோலை கையில் கொடுத்து அனைவரிடம் போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இப்படி நாட்டை காப்பாற்றி நாட்டுக்காக தன் உயிரையும் கொடுக்கும் வீரர்களுக்கு உதவுவதில் எம்ஜிஆருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதேபோல் மங்கையர் மானம் காத்த மாவீரர் புரட்சி தலைவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இப்படி ஒரு நடிகர் ஏதாவது செய்தார் என்று நீங்கள் செய்திகளை அல்லது யாராவது ஒரு நடிகை படப்பிடிப்பில் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இருக்காது. ஏனென்றால் அவர்களெல்லாம் பெண்கள் நடிகைகள் தங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நடிகர்களுடன் 90% இங்கு இருக்கிறார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் காட்சியில் கொஞ்சம் கிளாமராக நடித்தாலும் படப்பிடிப்பில் பெண்கள் தன்மானத்தோடு தலை நிமிர வேண்டும் என்று நினைப்பவர். அஞ்சலி தேவியுடன் ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது அந்த காட்சி நன்றாக வந்திருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இன்னொரு முறை இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். இயக்குனருக்கும் அஞ்சலி தேவிக்கும் புரியவில்லை. இன்னொரு முறை படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. அஞ்சலி தேவி, ஏன் போன முறை நன்றாக தானே இருந்தது என்று கேட்டார். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பாவாடை விலகி கால் நன்றாக தெரிந்தது, அதனால்தான் அந்த டேக் வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னார். இதை அஞ்சலி தேவியே கூறியிருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து பெண்களின் மானம் காத்த, அடிமை பெண்களின் விலங்கை உடைத்த அற்புத தலைவர் அல்லவா புரட்சி தலைவர்.